நாளைக்கு லக்கி எனக்கு ராக்கி கட்டினா அவளுக்கு நான் என்ன gift கொடுக்கணும்? என்ன gift கொடுத்தா நல்லா இருக்கும்? என்ன ஜுன்னு, பெரியவனானதும் என்ன பண்ணணுங்கிறத இப்ப இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? அது ஒன்றும் இல்லை சித்தப்பா. நாளைக்கு லக்கி ராக்கி கட்டினானா அவளுக்கு என்ன gift கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, நாளைக்கு லக்கி உனக்கு ராக்கி கட்டுவாளா? ஆமா சித்தப்பா, நாளைக்கு ராக்கி பண்டிகை இல்லையா? என் கையில ராக்கி கட்டுறேன்னு சொன்னான். அதுக்கு பதிலா நான் அவளுக்கு ஏதாவது gift கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் என்ன gift கொடுக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்னு பண்ணலாம் ஜுன்னு, அவளுக்கு ஒரு நல்ல பேனா வாங்கி கொடு. லக்கியோட அப்பா இருக்காருல, லக்கிக்கு ஏகப்பட்ட பெண்ணை வாங்கி கொடுத்துருக்காரு. நானும் அதே வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா சொல்லுங்க? அப்படின்னா ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடு. அவங்க அப்பா லக்கிக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கூல் பேக் வாங்கி கொடுப்பாரு. இப்ப நானும் அதே வாங்கி கொடுத்தா என்ன யூஸ் இருக்கும் சித்தப்பா? சரி, ஓகே, அவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி கொடு. லக்கியோட அப்பா இருக்கார்ல, அவளுக்கு நிறைய Dress வாங்கி கொடுத்துருக்காரு. அவங்க அப்பாவே வாங்கி கொடுக்காதத நான் வாங்கி கொடுத்தாதானே அவளுக்கு நான் ஸ்பெஷலா தெரிவேன். உனக்கு மூளை சின்னதா இருந்தாலும் அது ரொம்ப நல்லாவே வேலை செய்யுதுடா. சரி, அவளுக்கு வேற என்ன வாங்கி கொடுக்க போற? அது எனக்கு புரியாம தானே இவ்வளவு நேரமா நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சரி, நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது ஒரு ஐடியா உனக்கு கிடைக்கும். இங்க பாருங்க, அவங்க அப்பா லக்கிக்கு வாங்கி கொடுக்கறது இல்லாம அவங்க அப்பாவையே நான் லக்கிக்கு கிஃப்டா கொடுத்துட்டா. என்னங்க, ஜோசியர் நம்ம கிட்ட மித்ராவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டான்னு சொன்னார்ல. ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணிமை மாதிரி பாத்துக்க சொன்னார்ல. ஆனா மித்ரா இன்னும் வீட்டுக்கு திரும்ப வரல. எப்போதாங்க வர போறான்? அவன் வருவான் அரவிந்தா. நீ டென்ஷன் ஆயிட்டே இருந்தன்னா சின்ன பிரச்சனை கூட பெருசாதான் தெரியுமே தவிர அது குறையாதுமா. நீ டென்ஷன் ஆகாம இரு, என்ன நம்பு. அவன் வருவான், கண்டிப்பா அவன் வருவான். மாமா பேசினதை கேட்டியா மனிஷா? அக்காக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காரு, ஆனா அவர் மட்டும் கவலையா இருக்காரு. வெளியே அவர் தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் மனசுக்குள்ள ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா ஆண்டி, எனக்கும் அப்படிதான் தோணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நமக்கே தெரியாம ஏதோ ஒண்ணு நடக்குது. சரி, நான் போய் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறேன். என்னது, மித்ராவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? மனிஷா ப்ளீஸ் சத்தமா பேசாத. அரவிந்தாக்கு தெரிஞ்சதுன்னா டென்ஷன் ஆயிடுவா. இவ்ளோ பெரிய விஷயத்தை எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? எனக்கு தெரியக்கூடாதுன்னு எதுக்கு நினைச்சீங்க? நாங்க ஒண்ணும் மறைக்கணும்னு நினைக்கல மனிஷா. இல்ல விவேக், எனக்கு தெரியணும்ல. நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. உங்களுக்கு என்ன விட சம்யுக்தா தான் முக்கியமா போயிட்டால. மித்ரா பத்தின உண்மைகளை என்கிட்ட மறைச்சு சம்யுக்தா கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஈவினிங் மித்ரா பேசின மாதிரியே போன்ல லக்கி கிட்ட பேசினது யாரு? அது அர்ஜுன் தான் பேசினாருமா. என்னது, இந்த விஷயத்துல போயும் அந்த அர்ஜுன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கீங்க? கால வெற்றவன் கிட்ட போய் கத்தி கொடுத்த மாதிரி இருக்கு நீங்க செஞ்சது. மித்ராவோட எதிரி அவ. வியாபாரத்துல மித்ராவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவ. அப்படிப்பட்டவன் கிட்ட போய் நீங்க உதவி கேட்டிருக்கீங்க. அர்ஜுன் அப்படிப்பட்டவரே கிடையாது, எனக்கு தெரியும். தேவையில்லாம அவர் மேல பழிய சுமத்தாதீங்க. பிரமாதம். அர்ஜுனை பத்தி உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு தெரியாது இல்லையா? உனக்கு தெரிஞ்சத உன்கிட்டயே வச்சுக்கோ. நான் அந்த அர்ஜுனை எப்பவும் நம்ப மாட்டேன். விவேக்,
மித்ரா எங்கடா? இன்னும் வரலையா? நான் தான் சொன்னல பெரியம்மா, அண்ணன் இன்னைக்கு ஆடிட்டிங் விஷயமா பிஸியா இருக்கான். அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கு. அப்பா இன்னும் வரலையா? அப்படின்னா இன்னைக்கு நான் சாப்பிடவே மாட்டேன். நான் சாப்பிடாமலே படுக்க போறேன். லக்கி லக்கி. லக்கி விவேக், என்னடா இதெல்லாம்? ஒரு பக்கம் ஜோசியர் சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மித்ராவுக்கு அடுத்த கண்டம் எந்த பக்கத்துல இருந்து வரப்போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இவன் என்னடானா இப்ப வரைக்கும் வீட்டுக்கு கூட வராம இருக்கான். இப்ப என் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு கவலை இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. போன்ல எதுக்காக நீங்க மித்ரா அங்கிள் மாதிரி பேசுனீங்க? ஆ, ஜுன்னு, அது என்னன்னா, நீங்க வாய்ஸ் மாத்தி மித்ரா அங்கிள் மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அது ஒண்ணும் இல்ல ஜுன்னு. மித்ரா அங்கிள காலையில இருந்து காணோம். எங்க போனாருன்னே தெரியல. அந்த விஷயம் லக்கிக்கும் மித்ராவுடைய அம்மாவுக்கும் இப்ப வரைக்கும் தெரியாது. தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாங்கன்னு தான் யாருக்கிட்டையும் அவங்க சொல்லல. அதனால தான் மித்ரா நல்லா தான் இருக்காருன்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக இந்த டிராமா பண்ண, அவ்வளவுதான். ஐயோ, மித்ரா அங்கிளுக்கு என்னாச்சு சித்தப்பா? என்னமோ ஜுன்னு, எனக்கும் தெரியல. சாப்பாடு தண்ணி கொடுக்காம எவ்வளவு நேரத்துக்கு உன்னை இப்படியே வச்சிருக்க முடியும்? டேய், அவன் பசிய பத்தியும் தாகத்தை பத்தியும் நமக்கு என்னடா கவலை? கிட்னாப் பண்ண சொன்னவங்க கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் அவன் உயிரோட இருக்கணும்ல. டேய், அவன் சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடலாம் எனக்கு என்னடா? ஹலோ. ஆமா, எங்க கிட்ட தான் இருக்கான். இப்போதைக்கு அவன் மயக்கத்துல நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அது சரி, இவனை எப்ப கூட்டிட்டு போக போறீங்க? சரி, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் எங்களால இவனை பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம்லாம் எங்களால பாத்துக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, இந்நேரம் போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சந்தேகம் வந்திருக்கும். இந்நேரம் இவன் காணும்னு அவங்க தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப நாளைக்குலாம் எங்களால பாத்துக்க முடியாது. புரிஞ்சதுல? ஓகே, பாய். என்ன சொல்றாங்க? வேற என்ன, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் இவன் இந்த பூமியில உயிரோட இருப்பான். பரவாயில்ல, நம்ம கையால தான் இவன் உயிர் நிச்சயமா போக போகுது.